ஹலோ சார், குட் ஈவினிங் சார் டு ஆல். இப்போ நம்ம லைவ் ரெடி ஆயிடுச்சு சார். ஹலோ ஹலோ சொல்லுங்க. யா நம்ம லைவ் ரெடி பண்ணிட்டோம் சார். யா ரெடி பண்ணிட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன் அது ஒரு 2 minutesங்க. ஓகே 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 சார். ஓகே ஓகே. அது போட்டீங்கன்னா சார், ஆமா மாத்திட்டீங்கன்னா சார் அன்மியூட் பண்ணிட்டு அங்க பேச ஆரம்பிச்சுவாங்க. ஓகே ஓகே. விஜய் விக்ரமன் சார். விஜய் சார். சார் ஆரம்பிச்சிடலாங்களா? சேர்மன் வந்துட்டாங்க சார். சரிங்க சேர்மன் சார் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. சரி. நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். நன்றிங்க சார். சேர்மன் இருக்காரு. இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்படியே லைன்ல இருக்கேன். நான் சாருக்கு எஸ் சொன்னீங்கன்னா அவங்க முதல்ல பேசிட்டு சார் பேசுற மாதிரி போட்டுருக்காங்க. வெல்கம் அட்ரஸ்னு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வெல்கம் அட்ரஸ் கொடுத்துட்டு சாரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அவங்க பேச. ஓகே ஓகே. வில் கோ. எஸ். இன்று சார் ஆரம்பிச்சிடலாங்களா? வணக்கம்ங்க. ஓகே. இன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டு மையத்தின் வாராந்திர கூட்டமானது நடைபெறுகிறது. இது ஜூம் காணொலி வாயிலாக நாம் நடத்த உள்ளோம். இதில் உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள். தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டு மையத்தை பற்றிய ஒரு சுருக்கமான முன்னோட்டம். இது தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸின் மதுரை இனிஷியேஷன் மூலம் தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷனின் கீழ் துவங்கப்பட்டது. இதற்காக நம் முதுநிலை தலைவர்கள் அவர்களை நினைவு கூர்ந்து தலைவர் திருப்பதிராஜன் அவர்களை நமது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இப்போதைய கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் துணைத் தலைவர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் ராஜமூர்த்தி சார் அவர்களையும் வணங்கி இந்த வாராந்திர கூட்டத்தினை நாம் துவங்க உள்ளோம். முறையான அறிமுக உரையானது ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்பீக்கர் அவர்கள் திரு ராமச்சந்திரன் அவர்கள், சேர்மன் விஓசி போர்ட், இன்று நம்முடன் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அவர்களை பற்றிய அறிமுக உரையுடன் இன்றைய மாலை கூட்டம் துவங்க உள்ளது. அறிமுக உரை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்மளுடைய எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் சென்டருடைய இந்த கூட்டத்தின் சிறப்பு விருந்தினராக இன்று கலந்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய திரு டி.கே. ராமச்சந்திரன், சேர்மன் விஓசி போர்ட் டியூட்டிகுரியன் அவர்களை அனைவரின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களை பற்றி அறிமுக உரை வழங்குவது மிகுந்த ஒரு மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரிய விஷயமா கருதுகிறேன். ஸோ நம்ம சேர்மன் திரு டி.கே. ராமச்சந்திரன் சார் அவர்கள்
இந்திய ஆட்சி பணிக்கு 1991ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்து அதற்கு முன்னால் அவருடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐஐடி கரக்பூர்ல முதுநிலை பட்டம் பெற்றவர். மாஸ்டர்ஸ் டிகிரி பப்ளிக் பாலிசி பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி USA அமெரிக்காவில் மாஸ்டர்ஸ் டிகிரி பயின்று விட்டு உலக வங்கியின் சார்பாக பல்வேறு விருதுகள் போன்றவற்றில் உயர்ந்த பல அவார்ட்ஸ் அவர் பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல பல துறைகள்ல குறிப்பா ஹைவேஸ் துறையோட செக்ரட்டரியா மற்றும் ராமநாதபுரம் விழுப்புரம் மாவட்டங்களுடைய ஆட்சித் தலைவரா, சென்னை கார்பரேஷனோட டெப்டி கமிஷனரா, தமிழ்நாடு டிஎன்பிஎல் லிமிடெடோடைய மேனேஜிங் டைரக்டரா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடைய செக்ரட்டரி, கமிஷனர் HRCE போன்ற பல்வேறு உயர் பொறுப்புகள்ல பணியை புரிந்துவிட்டு தற்பொழுது நம்மளுடைய VOC போர்ட்டுடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய நம்மளுடைய விருந்தினர். அவருடைய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பா எக்கனாமிக்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட், அர்பன் டெவலப்மெண்ட், ஸோ இது போன்ற பல துறைகள் அவருடைய இன்ட்ரெஸ்ட் ஏரியாஸ் என்று அவருடைய ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி, ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இன்னைக்கு அவர் நம்மளோட உரையாற்ற இருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹவாய் மற்றும் கொரியன் யூனிவர்சிட்டியில இன்டர்நேஷனல் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சிட்டிசன்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர் என்ற ஒரு விஷயத்தை முதலாக அது சம்பந்தப்பட்ட பல்வேறு தகவல்கள் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இத்தகைய பெருமைக்குரிய நம்மளுடைய VOC போர்ட்டுடைய சேர்மன் அவர்களை அறிமுகப்படுத்தி இந்த அவருடைய உரையை தொடங்குவதற்கு வரவேற்பதில் EPC-யுடைய துணைத் தலைவர் என்ற முறையில் மிகுந்த பெருமை அடைகிறேன். வணக்கம் சார். உங்களுடைய உரையை எங்களோட உறுப்பினர்களுக்கு நீங்க பதிவு பண்ணலாம் சார். எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்முடைய எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் சென்டர் அவர்களுடைய இந்த வாராந்திர கூட்டத்தில் நம்முடைய டியூட்டுகோரின் துறைமுகத்தை பற்றி சில விஷயங்களை பரிமாற்றிக் கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில இந்த கூட்டத்தில் பங்கேற்றுக் கொள்வதில் வஉசி துறைமுகத்தின் சார்பில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய டிராபிக் மேனேஜர் அவர்கள் திரு பிரபாகரன் அவர்களும் இருக்கிறார்கள். ஹுசூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகவும் ஒரு பழைய சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் அங்கே நான் 2 வருடம் 1993 93ல இருந்து 95 வரையில் அங்கே நான் சார் ஆட்சியர் சப் கலெக்டராக பணியாற்றி இருக்கிறேன். அதுல எவ்வளவு ஒரு டைனமிக் ஒரு இடம், எவ்வளவு ஒரு டைனமிக் ஒரு சிட்டி, அங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றன என்பதை பற்றி நன்றாக அறிவேன். இன்னும் அப்போ ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதற்கு மேலாக இன்னும் பல வளர்ச்சிகள் அங்கே நடைபெற்றிருக்கின்றன. இப்ப கிருஷ்ணகிரி வரைக்கும் நிறைய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இப்ப என்னுடைய தாழ்மையான கருத்து என்னவென்றால், ஹொசூர் சென்னை அல்லது கிருஷ்ணப்பட்டினம் அல்லது எண்ணூர் பகுதிகளுக்கு அருகாமையில் இருந்தால் கூட அங்க இருக்கக்கூடிய நெரிசலை கருத்தில் கொண்டு நிச்சயமாக தூத்துக்குடிக்கும் அங்கிருந்து சரக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன என்றுதான். ஏனென்றால் உங்களுடைய சரக்குகளை அனுப்புவதற்கு சென்னை துறைமுகம் மூலமாகவோ இல்லாவிட்டால் மற்ற அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணப்பட்டினம் அந்த துறைமுகங்களை கருத்தில் கொண்டால் அதைவிட குறைந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் டியூட்டுகோரின் மூலம் அனுப்பலாம். ஏனென்றால் இங்கே நெரிசல் மிகவும் குறைவாக இருக்கிறது.
பெங்களூர்ல இருந்து பல சரக்குகள் தூத்துக்குடியின் வழியாக செல்கின்றன. மைசூரில் இருந்து இன்னும் வடக்கு பகுதிகளில் இருந்தும் நமக்கு வந்து இந்த சரக்குகள் வருகின்றன. And the only reason is that we are, I think, much more efficient. ஒரு கப்பல் இங்கிருந்து புறப்படுவதற்கு 2 மணி நேரம் முன்பு வரைக்கும் நீங்கள் உங்கள் சரக்கை அனுப்பலாம். மற்ற துறைமுகங்களை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்கு முன்பு நீங்கள் உங்களுடைய சரக்குகளை அனுப்பினாலே வழிய அவர்கள் வந்து அந்த சரக்குகளை அந்த கப்பலில் ஏற்ற முடியாது. ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. ஒரு கோடெக்ஸ் என்ற ஒரு சாஃப்ட்வேர் இங்கே இருக்கிறது. அந்த சாஃப்ட்வேரை வைத்துக்கொண்டு 2 மணி நேரம் வரைக்கும் கூட நாங்கள் உங்களுடைய சரக்குகளை அந்த கப்பல் செல்வதற்கு 2 மணி நேரங்களுக்கு முன்பு கூட அந்த சரக்குகளை ஏற்ற முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போல நெரிசல் கொஞ்சம் கூட இங்கே வந்து உங்களால் இங்கே இருக்காது. ஏனென்றால் ஒரு நல்ல ஒரு 6 வழி சாலை இருக்கிறது. அது வந்து எப்பவுமே கன்ஜெஷன் ஃப்ரீயா இருக்கும். சென்னை பக்கத்துல போனாலே நம்ம சென்னைக்கு 4 மணி நேரத்துல 5 மணி நேரத்துல போயிடலாம். ஆனா சென்னைக்குள்ள புகுந்து துறைமுகம் போக வேண்டும் என்றால் அதே ஒரு நாள் 2 நாட்கள் ஆகிவிடும். ஆங்காங்கு பார்த்து கொண்டிருந்தால் அந்த டிராபிக் அப்படியே நின்று கொண்டிருக்கும். எனக்கு நன்றாக தெரியும். என்னன்னா நான் வந்து ஹைவே செக்ரட்டரியா இருந்தேன். ஹைவே செக்ரட்டரியா இருக்கும்பொழுது சென்னை போர்ட்லயும் நான் வந்து டைரக்டரா இருந்தேன், ட்ரஸ்டியா இருந்தேன். அதனால அதே போல இங்க வந்து பல டெக்னிக்கல் அண்ட் அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் எடுத்ததுனால சுலபமாக உங்கள் சரக்குகளை நீங்கள் வந்து கையாள முடியும். எக்ஸ்போர்ட்டும் செய்யலாம், இம்போர்ட்டும் செய்யலாம். அதனால ஐ திங்க் அவர் மிஸ்டர் பிரபாகரன் ஹேஸ் அ வெரி டீடைல்ட் பிரசன்டேஷன். அந்த பிரசன்டேஷனை வந்து காண்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம் உங்களுடைய உறுப்பினர்களுக்கு. அந்த டவுட்ஸ் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். அதற்கு பதில் அளிக்க நாங்கள் இங்கே தயாராக இருக்கிறோம். அதனால on behalf of the Tuticorin Port Trust, VOC Port Trust, உங்களுக்கு எந்த விதமான சலுகைகள், எந்த விதமான ஒத்துழைப்பு தேவையோ என்று நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள் என்றால் நிச்சயமாக அனைத்து சேவைகளை செய்வதற்கு நாங்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்ள நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இஃப் ரிக்வயர்ட் யூ கேன் ஆல்சோ மேக் அ ட்ரிப். இந்த ஹொசூர்ல இருந்து இங்க ரொம்ப தூரம் இல்லை. யூ கேன் மேக் அ ட்ரிப். இப்போ இல்லாட்டியும் இந்த கோவிட்லாம் முடிஞ்ச உடனே வரலாம். எவ்வளவு எஃபிஷியண்டா நாங்க வந்து உங்களுடைய சரக்குகளை எங்களால் கையாள முடியும் என்றதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நீங்களே நேரில் வந்து பார்த்து கொள்ளலாம். அதே போல the breadth of export items that we handle, அதை பார்த்தீர்கள் என்றால் நீங்களே பிரமித்து போய் விடுவீர்கள். ஒரு பக்கம் of course கோல், நிலக்கரி, அப்புறம் பெட்ரோலியம், ஆயில் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் டெக்ஸ்டைல்ஸ், ஆயில் ப்ராடக்ட்ஸ், மெஷினரிஸ், ரப்பர் ப்ராடக்ட்ஸ், எத்தனையோ பல விதமான ப்ராடக்ட்ஸ் we are handling. அதே போல ஒரு கிட்டத்தட்ட 60 வெளிநாடுகளுக்கு நாங்கள் வந்து ஏற்றுமதி செய்கிறோம், அதே போல இறக்குமதி செய்கிறோம். and we have excellent facilities and connectivity to all countries. ஒவ்வொரு நாளும் தினமும் கொலம்போ இன்டர்நேஷனல் டெர்மினல்ஸுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. கண்டெய்னர் வெசல்ஸ் போய்கொண்டு இருக்கும். அதனால நீங்க வெயிட்டே பண்ண வேண்டாம். என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், இம்போர்ட் பண்ண முடியும். there is no waiting time. அதே போல ஹொசூர் வழியாக ஒரு கான்கார்ட் ட்ரெயின் ஒன்று செயல்படுத்தலாம் அப்படின்று அந்த ஒரு முயற்சியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. டைரக்ட் போர்ட் என்ட்ரி, நீங்க வந்து சிஎஃப்எஸ் மூலமாக மட்டும் அல்லாமல் டைரக்டாவும் போர்ட்டுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகளை இப்பொழுது ஏற்படுத்துவதற்கு சிடபிள்யூசி மூலம் இப்பொழுது வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போல பர்த் கெப்பாசிட்டியை இப்போ வந்து 75 மில்லியன் டன்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு போர்ட்ல. இன்னும் இதை வந்து அதிகப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதே போல டிராஃப்ட் இப்போ வந்து 14 மீட்டர் டிராஃப்ட் இருக்கு. இன்னும் அதிகமாக 16 மீட்டர் டிராஃப்ட் பண்ணி இன்னும் பெரிய கப்பல்கள் இங்க வந்து கையாளுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு.
மேலும் ஏதாவது உங்களுக்கு வந்து உங்களை சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். I request Mr. Prabhakaran to also now give a full presentation on VOC Beauty. I would also like to thank the Export Promotion Council of Hosur for having given me this opportunity to speak to all the members. மிக்க நன்றி அனைவருக்கும். Prabhakaran, will you like to take over? Start the presentation, sir. Sure. We welcome, on behalf of VOC Port, we welcome the EPC members. Chairman sir, ஏற்கனவே ease of logistics through VOC Port அனைத்து சொல்லி இருக்கிறார். இப்போ நம்ம VOC Port சம்பந்தமாக அதை பற்றிய ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை உங்களுக்கு நான் அளிக்க விரும்புகிறேன். So the port's role in ease of logistics, வஉசி துறைமுகம் பார்த்தீங்கன்னா அந்த லாஜிஸ்டிக்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அது கனெக்டிவிட்டி அண்ட் ஈஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட்ஸ். அது வஉசி துறைமுகம் இந்த இன்டர்நேஷனல் சவுத் ஈஸ்ட் ஷிப்பிங் ரூட்டுக்கு மிக மிக அருகாமையிலும் இந்த அண்டைய பிரதேசத்தில் உள்ள ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டுக்கு 10 மணி நேர செயிலிங்ல இருக்குது. அவ்வளோ nearer to the market and nearer to the international route. That's an advantage to VOC Port. Now, VOC Port rail and road connectivity சிறந்து இருக்கிறது. ஒரு 4 லேன் NH45 NH138 நாங்கள் வந்து ஒரு 6 லேன் சீம்லெஸ் ரோட் கனெக்டிவிட்டியோட டைரக்ட் கனெக்ட் பண்றோம். அந்த இதில் So hinterland is directly connected to the gate of the port. நம்ம துறைமுகத்தின் நுழைவாயிலுக்கு உங்களது சரக்குகள் மிக எளிமையாக எந்த தடங்களும் இல்லாமல் நேரடியாக வந்து சேர வாய்ப்புள்ளது. வஉசி துறைமுகத்தினுடைய மிக முக்கியமான அம்சங்கள் என்று சொன்னால் சவுத் தமிழ்நாடுடைய மிகவும் அத்தியாவசியமான ஒரு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு போர்ட். அண்ட் சவுத் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாவின் பல பகுதிகளிலும் கர்நாடகாவில் பெங்களூரு வரையிலும் வரை இந்த வஉசி துறைமுகம் சேவை செய்கிறது. வஉசி துறைமுகம் மல்டி கார்கோ போர்ட், பல வகையான கார்கோ ஹேண்டில் பண்றோம். முக்கியமாக பல்கும் கண்டெய்னர்ஸும் நாங்கள் இந்த போர்ட்டுடைய சிறிய முக்கியமான கார்கோ. 2 கண்டெய்னர் டெர்மினல் இன்டர்நேஷனல் லெவல் டெர்மினல்ஸ் இங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வஉசி துறைமுகத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம் வந்து எந்த கப்பல் வந்தாலும் மிக குறைந்த நேரத்தில் அந்த கப்பலுக்கு நாம் சேவை செய்து இறக்குமதியும் ஏற்றுமதியும் இரண்டும் முடித்து 48 மணி நேரம், அதிகபட்சமாக 48 மணி நேரத்திற்குள் அந்த கப்பல் திருப்பி அனுப்பப்படும். குறிப்பாக கண்டெய்னர் டெர்மினல் என்று பார்த்தீங்கன்னா 17 மணி நேரத்திற்குள்ளாக கண்டெய்னர் வெசல்ஸ் அதனுடைய இறக்குமதி ஏற்றுமதியும் முடித்து திருப்பி அனுப்பப்படும். 14.2 meters மேக்சிமம் டிராஃப்ட், 3 மொபைல் ஆர்பர் கிரேன் உள்ளது மற்றும் கன்வேயரோடு இணைக்கப்பட்டு பல்க் கார்கோவும் சிறப்புற கையாளும் வசதி கொண்டது. இங்கே எக்ஸ்க்ளூசிவ் ட்ரக் பார்க்கிங் ஃபெசிலிட்டி வித் டிபிஇ ஃபெசிலிட்டி வஉசி துறைமுகம் அமைத்துள்ளது. இவையெல்லாம் வந்து துறைமுகத்தின் சிறப்பு அம்சங்கள். இந்த வஉசி துறைமுகம் கடந்த நிதியாண்டில் பார்த்தீர்கள் என்றால் 36.08 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் கையாண்டு இருக்கிறோம். கடந்த ஆண்டை விட 5.05% அதிகமாக கையாண்டு இருக்கிறோம். கொரோனாவிலும் மற்ற சூழ்நிலையும் எதிர்நோக்கி கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 8% விட அதிகமாக நாங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது கடந்த நிதியாண்டை பொறுத்த மட்டும். எங்களுடைய துறைமுகத்தினுடைய கார்கோ சார்ட் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் 46%, கோல்ட் 37%, POL அண்ட் ஃபெர்டிலைசர் இந்த
பிராந்தியத்திற்கு தேவையான அளவிற்கான சரக்கை கையாண்டு கொண்டிருக்கின்றோம். அதர்ஸ் என்று பார்த்தீங்கன்னா மற்ற ஜெனரல் கார்கோ மற்ற அதர் கார்கோ எல்லாம் 15%. இதில் முக்கியமாக மிஷினரிஸ், ப்ராஜெக்ட் கார்கோ, விண்மில் டவர்ஸ் எல்லாம் இந்தியாவிலேயே தூத்துக்குடி துறைமுகத்தில் அதை வெகு லகுவாக விரைவாகவும் கையாளும் வசதி கொண்ட ஒரு துறைமுகம். நம்ம துறைமுகத்தில் 2 இன்டர்நேஷனல் லெவல் கண்டெய்னர் டெர்மினல்ஸ் உண்டு. ஒன்று PSA சிக்கால், இன்னொன்று DBGT. இந்த 2 டெர்மினல்ஸும் சேர்ந்து கடந்த நிதி ஆண்டு 8 லட்சம் கண்டெய்னர்ஸ் அதிகமாக கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இதில் PSA சிக்கால் மற்றும் DBGT ஒவ்வொன்றும் 3 கீ கிரேன்களும் 112 மற்றும் 84 ரீஃபர் பாயிண்ட்ஸ் உடனும் 1902 மற்றும் 1400 கிரவுண்ட் ஸ்லாட்ஸ் உடனும் சகல வசதிகளுடன் உங்களுடைய அனைத்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தேவைகளை எதிர்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து தூத்துக்குடியை சுற்றிலும் மிக அருகாமையில் 15 CFSம் ஒரு ICDM உள்ளது. அது பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்து சேரும் நேராக வந்து சேரக்கூடிய அந்த 6 வழிச்சாலையின் இருபுறங்களிலும் NHI அருகாமையிலும் இருப்பதனால் உங்களுடைய சரக்குகள் இந்த CFSகளில் வந்து ஸ்டஃபிங் அல்லது டிஸ்டஃபிங் நடந்து துறைமுகத்தை வெகு விரைவில் வெகு இலகுவாக வந்து சேர்ந்தடையும். இது இந்த CFS அமைப்புகளும் அது வந்து சேரும் வழியையும் இந்த படத்தில் நாம் காண்கிறோம். இந்த கண்டெய்னரைஸ்ட் கார்கோவிலே தூத்துக்குடி கண்டெய்னர் ட்ரேடுக்கு மிகவும் சமனாக ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கிய ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறது. 15 CFS ஒரு ICD, ஈஸி டு ஸ்டஃப், டிஸ்டஃப் அண்ட் மூவ் யுவர் கார்கோ அட் த ஷார்டஸ்ட் டைம். மிக விரைவில் கொண்டு வர முடியும். லீஸ்ட் டுவெல் டைம் ஆஃப் தி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கார்கோ இந்திய துறைமுகங்களில் இந்த டுவெல் டைம் என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தினுள் தங்கக்கூடிய நேரமானது இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துறைமுகத்தில் தான் மிகவும் குறைந்த நேரம் எடுத்துக்கொள்ளுது. துறைமுகத்திலிருந்து நியரஸ்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்புக்கு 10 மணி நேரத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது. டைரக்ட் போர்ட் டெலிவரியும் டைரக்ட் போர்ட் என்ட்ரி ஃபெசிலிட்டியும் உருவாகி இருக்கிறது. டைரக்ட் போர்ட் என்ட்ரி ஃபெசிலிட்டி இன்னும் அடுத்த வாரங்கள் வந்து செயல்பட துவங்கிவிடும். டிரான்சிட் ஆஃப் கண்டெய்னர் ட்ரக், ஒரு கண்டெய்னர் ட்ரெய்லர் தூத்துக்குடி துறைமுகத்தை நோக்கி வர வேண்டும் என்றால் எங்கும் எதற்கும் எந்த தடையும் இன்றி சீராக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நமது சேர்மன் ஐயா சொன்னது போல் இந்த கோடெக்ஸ் என்ற ஒரு அப்ளிகேஷனை எங்களுடன் இணைத்து உள்ளதனால் அந்த இன்டகிரேட்டட் அப்ளிகேஷன் எனேபிள்ஸ் ஃபாஸ்டர் IGST ரீஃபண்ட். நீங்கள் உங்களுடைய எக்ஸ்போர்ட் கண்டெய்னரை கடைசி நிமிடத்தில் 2 மணி நேரத்துக்கு முன்பு கொண்டு வந்தாலும் அதை கனெக்ட் செய்வதோடு இல்லாமல் மிகுந்த துரிதமாக IGM ஃபைல் செய்யப்பட்டு உங்களுடைய IGST ரீஃபண்ட் இந்த துறைமுகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் மிக மிக குறைந்த நாட்களிலே அது ரீஃபண்ட் உங்களுக்கு கிட்டி விடுகிறது. ஸோ எம்டி கண்டெய்னர்ஸ் இங்கே தூத்துக்குடியில் எல்லா தேவைகளுக்கும் பொருந்தும் அளவுக்கு தேவையான அளவு எம்டி கண்டெய்னர்ஸும் இருக்கிறது. ஸோ தூத்துக்குடியில் ஸ்டஃபிங் பண்ணவும் அல்லது உங்களுக்கு தேவையான எம்டி கண்டெய்னரை மூவ் பண்ணி நீங்க உங்க ஃபேக்டரி ஸ்டஃபிங் பண்ணவும் எல்லா வசதிகளும் இருக்கிறது. தென்னிந்திய துறைமுகங்களிலேயும் ஈவன் கொலம்போவிலேயும் விட லீஸ்ட் டெர்மினல் ஹேண்ட்லிங் சார்ஜஸ், நமது டெர்மினல் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் 5700 சொச்சம். இதுதான் வந்து இந்த ரீஜன்லயே வந்து லீஸ்ட் டெர்மினல் ஹேண்ட்லிங் சார்ஜஸ். ஸோ உங்களுடைய ஏற்றுமதியும் இறக்குமதியும் மிகவும் குறைந்த செலவிலேயே நடந்துவிடும் வாய்ப்பு உள்ளது தூத்துக்குடி துறைமுகத்தில். துறைமுகத்திற்கு நுழைவதும் அந்த துறைமுகத்தினுள் உங்கள் சரக்கு வாகனங்கள் எவ்வளவு நேரம் எங்கே இருக்கிறது என்று கண்டறியவும், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கண்டெய்னருடைய தரம் சரிபார்க்கவும் இங்கே மாடர்ன் கேட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வித் RFID சிஸ்டம் அண்ட் ரேடியோலாஜிக்கல் டிடெக்ஷன் சிஸ்டம் அமைந்த நுழைவாயில் வளாகம் உள்ளது.
தூத்துக்குடி துறைமுகத்தின் அடுத்த ஒரு முக்கியமான கமாடிட்டின்னு பாத்தீங்கன்னா பல்க், பர்டிகுலர்லி கோல் அண்ட் லைம்ஸ்டோன். இது பர்த் நம்பர் 9ல ஒரு டீப் டிராஃப்டட் பர்த்தாக 14.2 மீட்டர் ஆழம் கொண்ட கப்பல்களையும் 95,000 டன் கொள்ளளவு கொண்ட கப்பல்களை நம்ம அங்கே பர்த் செய்து நம்ம அதை ஹேண்டில் செய்யலாம். தூத்துக்குடி துறைமுகம் பல்க் கார்கோ ஹேண்ட்லிங்ல ஒரு நாளைக்கு சராசரியாக 40,000 டன்களுக்கு மேல் நாம் அங்கே அந்த பர்த்தில் ஹேண்டில் செய்ய முடியும். தொடர்ந்து 55,000 டன் ஒரு நாளைக்கு ஹேண்டில் செய்து சாதனைகள் படைத்த ஒரு பர்த் அண்ட் துறைமுகம். ரீசெண்டாக டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேன்ஹை என்னும் மெயின்லைன் வெசல் டைரக்ட்லி சைனீஸ் ஃபார் ஈஸ்டுக்கு இங்கிருந்து டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு மெயின்லைன் சர்வீஸ் நம்ம தூத்துக்குடி துறைமுகத்தில் டிசம்பர் 2018 துவக்கப்பட்டுள்ளது. ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் நம் ஆழத்தை 12.8 14.2 மீட்டருக்கு நாங்கள் அதிகப்படுத்தி இருக்கிறோம், பெரிய கப்பல்களை கையாள்வதற்கு ஏதுவாக. அடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியினுடைய ஒரு பிளாக்ஷிப் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த சாகர்மாலாவின் போர்ட்லெட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்கீமின் அடிப்படையில் தூத்துக்குடியின் ஸ்பீட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். இது போர்ட்லெட் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்காக போர்ட்லேண்ட் தூத்துக்குடி துறைமுகத்திடம் 1000 ஏக்கர்களுக்கு அதிகபட்சமாக துறைமுகத்தின் லேண்ட் இருக்கு. அதில் 702 ஏக்கரை இப்போது முதலில் அதை கேட்டகரைஸ் செய்து அதை நம்ம வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்காக அதை கொண்டு செல்கிறோம். இந்த ஸ்பீட்ஸ் ப்ரோக்ராமில் இம்போர்ட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் துறைமுகத்தின் அருகாமையிலே அவர்களுடைய ப்ராசஸிங் ஜோனோ, ஃபினிஷிங் ஜோனோ அல்லது மேனுஃபேக்சரிங் ஜோனை வந்து உருவாக்கி கொள்ளலாம். இது வந்து உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியை வெகுவாக ஊக்கப்படுத்தும் நல்ல ஒரு இதுவாகும், ஸ்கீம் ஆகும். இதுல வந்து உங்களுக்கு 2 வகையாகவும் நீங்கள் இந்த ஸ்கீமை நோக்கலாம். ஒன்று வந்து உங்களுடைய பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இங்கேயே தயார் செய்து நீங்கள் எடுக்கலாம், அல்லது செமி ப்ராசஸிங் பண்ணலாம். ப்ராசஸிங் பண்ணிட்டு இங்கே பினிஷிங் ப்ராடக்ட்ஸை பினிஷ் பண்ணி ஏற்றுமதி செய்யலாம், அல்லது இறக்குமதியிலும் அந்த வாய்ப்பு உள்ளது. இங்கே இறக்குமதி செய்ததை இங்கே ப்ராசஸ் செய்து அடுத்து ஏற்றுமதி செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் சேல் ஆர் இம்போர்ட் ப்ராசஸ் அண்ட் சேல். இப்போ இம்போர்ட் ப்ராசஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆர் யூ பிரிங் தி ரா மெட்டீரியல் or you can move the material into the domestic market. இப்படி 4 வகையான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த தூத்துக்குடி ஸ்பீட்ஸ் உங்களுக்கு உருவாக்கி தந்துள்ளது. துறைமுகம் லாஜிஸ்டிக்ஸ் இலகுவாக்குவதற்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து என்னென்ன ஏற்பாடுகளை செய்துள்ளது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். டைரக்ட் போர்ட் டெலிவரியை ஊக்கப்படுத்தி இதற்கான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ட்ரக் பார்க்கிங் டெர்மினல், இந்த சாகர்மாலா ப்ராஜெக்ட்ல நம்ம ஒரு ட்ரக் பார்க்கிங் டெர்மினல் ஒன்றை உருவாக்கி அதில் டைரக்ட் போர்ட் என்ட்ரி ஃபெசிலிட்டியும் சிடபிள்யூசியுடன் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். ஜூலை 2020 அது முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய ஃபேக்டரி ஸ்டெப் கண்டெய்னர்ஸை டைரக்டா நம்ம இந்த டிபிஇ மூலமாக போர்ட்டுக்கு கொண்டு செல்லலாம். டிஎம்ஐசிடிசி டிஎல்டிஎஸோடு சேர்ந்து கண்டெய்னர் ட்ராக்கிங் த்ரூ RFID டெக்னாலஜியும் இங்கே நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். உங்கள் கண்டெய்னர் இறக்குமதியான நேரத்திலிருந்து அந்த கண்டெய்னர் எங்கு உள்ளது, எங்கே எந்த சிஎஃப்எஸ்ஸில் உள்ளே என்று சென்றது, என்று அது உங்களுக்கு டெலிவரிக்கு ரெடியா இருக்கு, டெலிவரி என்று எடுத்தீர்கள் என்று எல்லாவற்றையும் நீங்கள் லைவா ட்ராக் செய்யலாம். And immediate IGST refund. This is enabled by integrating the CODES application. இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய போர்ட் ERP சிஸ்டம்ல அனைத்தும் ஆன்லைனாக செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அனைத்து டாக்குமெண்டேஷனும் நீங்க ஆன்லைன் உங்கள் வசதிக்கேற்ப உங்கள் அலுவலகத்தில் இருந்து வீட்டில் இருந்தோ நீங்கள் அதை ஆன்லைன் அப்ளை செய்து இம்மீடியட் அசஸ்மெண்ட் பெறப்பட்டு நீங்கள் உங்கள் சார்ஜஸை ஆன்லைனில் பே செய்யலாம்.
முழுவதும் ஆன்லைன் என்விரான்மெண்ட் உள்ள ஒரு போர்ட் ERP சிஸ்டம். இந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கு தேவையான டெஸ்டிங் லேப்ஸ் போர்ட் ஏரியாவிலே ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கிறோம். கஸ்டம் பவுண்ட் ஏரியாவுக்குள்ளும் கஸ்டம் பவுண்ட் ஏரியாவுக்கு வெளியே டியூட்டி கட்டிய பிறகும் நீங்கள் உங்கள் சரக்குகளை ஸ்டோர் பண்ணுவதற்கான சகல வசதிகளும் கொண்டுள்ள துறைமுகம். மற்றொரு சிறப்பு அம்சம் என்றால் இந்த சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் 6 நோட்கள் உண்டு. அந்த நோடில் ஒன்று திருநெல்வேலி தூத்துக்குடி நோடு, இன்னொன்று மதுரை விருதுநகர் திண்டுக்கல் தேனி நோடு. இந்த 2 நோடுகளுக்கும் இடையே மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் அந்த இடைப்பட்ட அந்த இதை வந்து மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் என்று ஒரு அந்த பிளானிலேயே ஒரு போக்கஸ் அதிகமாக கொடுத்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து நம்ம தமிழக அரசாங்கம் அதை விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. இதனால் துறைமுகத்திற்கும் தூத்துக்குடியினுடைய ஹிண்டர்லாண்டிலும் ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியும் அதிகமாக உருவாகும். எக்ஸிஸ்டிங் 2 லேன் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடை அரசாங்கம் 4 லேன் ரோடாக மேம்படுத்த உள்ளது. சிப்காட் தூத்துக்குடியில் 1616 ஏக்கர் லேண்டை கையகப்படுத்தி டெவலப் செய்து கொண்டிருக்கிறது. அது என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் வந்து இப்போது நடந்து கொண்டிருப்பதால் விரைவில் உங்களுக்கு சிப்காட்டிலும் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இந்த ஹிண்டர்லாண்ட் பார்த்தீங்க என்றால் கன்னியாகுமரி சென்னைக்கு அடுத்து பார்த்தோம்னால் அதிகபட்சமான ஒரு லிட்ரேசி ரேட், நல்லா படித்த ஓரளவுக்கு நல்ல திறமை வாய்ந்த மனித வளம் உள்ள ஊர் இந்த தூத்துக்குடி. அதனுடைய சுற்று வட்டாரம் நான் அக்ரிகல்ச்சரல் ட்ரை லேண்ட் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம். உங்க இண்டஸ்ட்ரீஸ் நீங்க வந்து இங்க நிறுவனம் அப்படின்னீங்கன்னா தூத்துக்குடி வந்து தூத்துக்குடியினுடைய இன்டர்லேண்ட் உங்களுக்கு மிகவும் ஏதுவானது. சீம்லெஸ் இன்டர்லேண்ட் கனெக்டிவிட்டி அண்ட் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹெல்த் கேர் வந்து முன்னேறி கொண்டே இருக்கிறது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் தூத்துக்குடி 3வது ரேங்கில் இருக்கிறது. இப்படி அனைத்து வசதிகளும் அனைத்து ஊக்கங்களும் அமைந்துள்ள துறைமுகம். வஉசி துறைமுகத்தை பற்றி முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த கரோனா காலத்திலும் நாங்கள் வந்து கன்ஜஷன் இல்லாமல் தடைகளும் இல்லாமல் சரக்குகளை கையாண்டு கொண்டிருந்தோம். கரோனாவிலும் அதிகபட்சமான ஊக்கத்துடன் நமது ஏற்றுமதியாளர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து கோயம்புத்தூர்ல இருந்து கரூர்ல இருந்து மற்ற திருப்பூர்ல இருந்து வர வேண்டிய சில சரக்குகள் ஆரம்ப காலத்தில் சில சிறு இடர்பாடுகள் இருந்தால் அதை உடனே நம்ம சேர்மன் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்களுக்கு உடனே பேசி எந்த தடையும் இல்லாமல் கரோனா காலத்தில் தொடர்ந்து சரக்கு பெட்டகங்கள் வந்த வண்ணம் இருந்தது. தூத்துக்குடி துறைமுகம் உங்களுடைய உற்ற பிசினஸ் பார்ட்னராகவும் உங்களுடைய ஸ்டிமுலேட்டர் ஆஃப் யுவர் ட்ரேடாகவும் இருக்கும், என்றும் இருக்கும். நன்றி, வணக்கம். சார் வணக்கம் சார். மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய பிரசன்டேஷன். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் சைடில் இப்போ உங்களுடைய கேள்விகள் எதுவும் இருந்ததுன்னா நீங்க அனுப்புனீங்கன்னா ஸோ அதற்கான பதிலை தருவதற்கு சேர்மன் சாரும் பிஓசி போர்ட்டோடைய டிராஃபிக் மேனேஜர் அவங்களும் ஆர்வமா இருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் நீங்க சாட் பாக்ஸ்ல அனுப்பலாம். ஸோ உங்க கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு அவங்க கிட்ட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க கண்டிப்பா உறுதி பண்ணுவோம். அது வந்து இந்த காப்பி ஆஃப் தி பிரசன்டேஷன் கேட்டாங்க. I saw the message. Yes, so maybe you can send it to them or you can give them your email address and you can send it to them. Sir, it is already shared with EPC, sir. Okay. Yes. Chat box of call teacher.
but I think ABC control. எக்ஸ்போர்ட் கண்டெய்னர் சார்ஜஸ் பத்தி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க சார். What is the charges for export container? The question raised by Mr. T. Muthusamy, Truckwise Systems Private Limited, Coimbatore. இது என்ன ஸ்பெசிபிக் queryங்க, என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அதுல? சார் கேள்விகள் மிஸ்டர் முத்துசாமி சார், உங்களுடைய क्वेश्चन என்ன டீடைலா கேட்டா நல்லா இருக்கும். ஏன்னா உங்க क्वेश्चन வந்து Yes sir, very good evening sir. Good evening. Yeah, thank you very much for organizing this program. I think it will be very useful, and we came to know more about Tuticorin port. So we are already doing some exports through your port, and now we got more information, sir. Yes. Now I have a clarification, sir. Actually, before Corona, we have made a export Sri Lanka. Now, I mean, by at the end of this, I mean, by the beginning of March. So by that time, when we made all the clearing process, the lockdown was announced by Sri Lankan government, and we could not clear it. So now, after this relaxation, we started the clearing process. Now the charges, I mean, raised by the two parties. One is the terminal charges, the other is the container charges, container rental charges. That seems to be very, very high, sir. Actually, when we contacted them, they asked us to, we sent through a local shipping agent. They have sent the container through Maersk's container. So when we asked them at Colombo, they said you contact the origin place. When we contacted here, they are telling you contact there, the destination place. But the charges, they put very high. Actually, in Sri Lankan value, it comes around 6 lakh rupees. So where to contact and how to get this some benefit or waiver? Because in India, actually, till 30th June, they given all waivers, everything. But there it is different. But actually, we are sent through this Indian here only, from Tuticorin only, Maersk's container only, they used our shipping agent, MSA called. So we don't know how to handle this. We requested so many times, they are rejecting our request. Sir, in this regard, I have not much information from you. In the லாக்டவுனுக்கு முன்னாடி நீங்க அனுப்பிய கண்டெய்னர் இங்க 12 டைம் இங்க இருந்திருந்தால் நமது தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய கண்டெய்னர் டெர்மினலில் அது தங்கி இருந்திருந்தால் அவங்க வந்து சார்ஜஸ் வந்து டெர்மினல் சார்ஜஸ் போடவில்லை. இந்த ரீஜன்ல இருந்த சிஎஃப்எஸும் அந்த லாக்டவுன் பீரியடுக்கு சார்ஜஸை நாங்கள் வந்து கலெக்ட் செய்ய மாட்டோம் என்று ட்ரேடுக்கு திண்மையாக அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அது லாக்டவுன் பீரியட் அப்படினா precisely 23rd March to 3rd May அதான் பீரியட். ஓகே 3rd May இந்த பீரியட் தான் லாக்டவுன். ஓகே சார். அதுல உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கலன்னா we can take within Tuticorin. அங்க வந்து அங்க என்ன பாலிசின்னு தெரியாது ஸ்ரீலங்கால. But as Tuticorin is concerned, the government of India policy is very clear. 23rd March வரைக்கும் இங்க வந்து we are having no demurrage, no penalties, nothing. Okay sir. But actually the container we used from here only since specific case na you contact offline the traffic manager. Specific case அப்படினா இங்க வந்து let's look at general issues. Okay. Right sir, thank you very much. Get in touch. Thank you so much sir. Thank you sir. Sir, மற்றொரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. கத்தாருக்கு வந்து டைரக்ட் வெசல் நம்ம தூத்துக்குடி போர்ட்ல இருந்து இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இங்க இருந்து தூத்துக்குடியில இருந்து ஜபல் அலிக்கு டைரக்ட் சர்வீஸ் இருக்குங்க. ஜபல் அலியில இருந்து தான் கத்தார் போர்ட்டுக்கு போகணும். Thank you so much sir. தூத்துக்குடியில இருந்து சலாலாவுக்கும் தூத்துக்குடியில இருந்து ஜபல் அலிக்கும் டைரக்ட் சர்வீஸ் உண்டு. சார் டிஜி கார்கோ ஹேண்ட்லிங் பண்றதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் ரூல்ஸ் பத்தி சொல்ல முடியுமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க.
டிஜி கார்கோஸ்? அது ஐஎம்டிஜி கார்கோ வந்து டிஃப்ரெண்ட் கார்கோஸுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய கண்டெய்னரைசேஷன் இருக்கும். நீங்க அந்த கண்டெய்னரைசேஷன் டிஜி கார்கோ ஹேண்டில் பண்றது சிஎஃப்எஸ் லெவல்ல ஹேண்டில் பண்ணுவீங்க, அல்லது உங்க ஃபேக்டரி ஸ்டஃபிங்ல இருக்கும். ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த டிஜி ஐஎம்டிஜி சர்டிபிகேட் இருக்கும், என்ன டிக்ளரேஷன் ஃபார்ம், இது என்ன கிளாஸ் ஆஃப் டேஞ்சரஸ் குட்ஸ்னு அதுல போட்டு அதுக்கான சிம்பிள் அந்த கண்டெய்னரில் ஒட்டப்பட்டு நீங்க அந்த ஃபார்மோட வரும் பட்சத்தில் இந்த அந்த கண்டெய்னர் எங்கும் வந்து தேவையற்ற டிலே இருக்காது. இதுவும் வந்து ஓப்பன் செக்கோ அதர் டிலேஸோ இருக்காது. நீங்க நேரடியாக அதை ப்ராசஸ் செய்து நம்ம அந்த கண்டெய்னரை எக்ஸ்போர்ட்டுக்கு கொண்டு வர முடியும். ஒவ்வொரு கிளாஸுக்கும் அந்த ஹேண்ட்லிங் மெத்தட் தனியா இருக்கு. அது நீங்க ஐஎம்டிஜி வெப்சைட்ல போனாலும் கிடைக்கும். நீங்க இல்லைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க, அந்த லிங்க்ல நான் உங்களுக்கு வந்து அதை பதில் அனுப்புறேன். தேங்க்யூ ஸோ மச். வேறு கேள்விகள் எதுவும் இருக்குன்னா நீங்க அனுப்பலாம். Actually, chatல பார்த்தா there are large number of queries. Yes sir. So maybe you can also check that, but I think what we will do is we'll take them specifically up offline. Okay sir. For instance, a lot of people want copy of the presentation. Yes sir, yes sir. Many of them ask. And some people have asked for I'm just looking at the questions. Type of expenses details once the truck reaches inside the port. அப்படின்னு ஒரு question இருக்கு. Yes sir, yes sir. கண்டெய்னர் ட்ரெய்லராக இருந்தால் நம்ம டெர்மினலை போர்ட் கேட்ல இருந்து டெர்மினல் கேட்டுக்கு அது நேராக சென்று விடும். டெர்மினல் கேட்டில் ஒரு லிஃப்ட் ஆன் லிஃப்ட் ஆஃபும் டெர்மினல் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் தான் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து வந்து கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்ஷன் இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது ஸ்பெசிபிக் ரிக்வெஸ்ட் இருந்தாலே ஒழிய இவை மட்டும்தான் சார்ஜஸ் ஆக இருக்கும். அது டெர்மினலுடைய சார்ஜஸ். இந்த கண்டெய்னரை இங்க டெர்மினலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை கஸ்டம் புரோக்கர்கள் அல்லது ஃப்ரைட் ஃபார்வர்டர்கள் சொல்லுகிறோம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய சார்ஜஸும் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸும் அதில் அடங்கும். இது சிஎஃப்எஸ்ஸில் போய் அது அங்கே கிளியர் ஆகி வந்திருந்தால் அந்த கிளியரன்ஸ் சார்ஜஸும் இதில் அடங்கும். அவங்களுக்கு வரக்கூடிய இன்வாய்ஸ்ல இது அனைத்து சேர்ந்திருக்கும். பட் தூத்துக்குடி துறைமுகத்தை பொறுத்தவரை துறைமுகத்தினுள் நுழைந்து ஒரு கண்டெய்னர் ட்ரெய்லர் டெர்மினல் அடைய அதற்கு துறைமுக நுழைவு சீட்டாக 29 ரூபாய் ஜிஎஸ்டி தவிர்த்து வேறு கட்டணங்கள் கிடையாது. So directly it enters the port. From the port it enters directly into the concerned terminal. The terminal handling charges and the lift on lift off only are the basic charges levied. Thank you sir. Tuticorin port capacity handlingல இந்தியால எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு ஒரு ஜெனரல் क्वेश्चन ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கெபாசிட்டி ஹேண்ட்லிங்ல எந்த பொசிஷன்ல இருக்கு? நம்ம தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய கெபாசிட்டி வந்து 69 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் கையாளக்கூடிய கெபாசிட்டி இப்பொழுது. இது இன்னும் அடுத்த நிதி 2 ஆண்டுகளில் அதை சேர்மன் சார் சொன்ன மாதிரி இந்த ட்ரெட்ஜிங் அண்ட் அதர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செயல்படுத்தும் போது இதனுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த 5 ஆண்டுகளில் இது 120 மில்லியன் மெட்ரிக் டன் கெப்பாசிட்டியை நோக்கி பயணிப்போம் நாம். What is the comparison னு கேக்குறாங்க. Actually we are doing now about 36-37 million tons. So நிறைய ஸ்பேர் கெப்பாசிட்டி இருக்கு. இன்னும் பெரிய போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. For instance JNPT or Mundra. But container பொறுத்த வரைக்கும் we are the 4th biggest container operating port in India. Okay. 4th biggest port in India. நிறைய பேருக்கு தெரியாது இது. You know, so we are bigger than for instance even Cochin compare பண்ணும்போது கூட we are bigger than Cochin in terms of container operations.
அந்த சிஹெச்ஏ லிஸ்ட் வேணும்னு கேட்டிருக்கிறீர்கள். எங்களுடைய போர்ட் வெப்சைட்ல லிங்க் இருக்கு, அதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா சிஹெச்ஏ போர்ட்டோடு தொடர்புடைய போர்ட்டில் டிரான்சாக்சன் செய்து கொண்டிருக்கும் எல்லா சிஹெச்ஏ லிஸ்டும் உங்களுக்கு கிடைக்கும். தூத்துக்குடி டு அந்தமான் சரக்கு container trade is there through TCI. Directly is not going there. TCI Seaways-ல புக் பண்ணீங்கன்னா அந்தமானுக்கு உங்க கண்டெய்னர் செல்லும். மற்ற சரக்குகளுக்கு இங்கிருந்து நேரடியான இணைப்பு அந்தமானுக்கு கிடையாது. There is one question. What will be the sea freight price difference of an exporter sending container cargo via Tuticorin port and Colombo port? Yes. It depends on actually which where you are sending the cargo to. Why don't you explain that? இங்க துறைமுக நம்ம தூத்துக்குடி போர்ட்ல இருந்து டைரக்ட்லி நீங்க ஃபார் ஈஸ்டுக்கு டைரக்டா கொலம்போவை பைபாஸ் பண்ணி நேரடியாக அனுப்பலாம். அப்போ உங்களுக்கு வந்து கொலம்போவில் நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் சார்ஜஸும் அங்க உள்ள ஸ்டோரேஜ் டிடென்ஷன் சார்ஜஸை நீங்க வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. நேரடியாக அது ஃபார் ஈஸ்டுக்கு சைனா போர்ட்ஸ் போவதனால் உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரைட்டும் அட்வான்டேஜ் வரும். that will anywhere it will be up to upwards of $150 or more. Only the transportation and transshipment and storage at Colombo would amount to more than $100+. And the in fact, to intervene, direct mainline vessels to many international ports direct Tuticorin இந்த அனுப்புறதுக்கு நாங்க வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். தட் இஸ் கொலம்போவை டச் பண்ண வேண்டாம். இப்ப கொலம்போ டச் பண்ணதுனால 2 தடவை அதே கார்கோ வந்து இறக்கி அப்புறம் ஏற்றுமதி பண்ண வேண்டியிருக்கு. அதனால ட்வைஸ் ஹேண்ட்லிங் ஆகும்போது அதுல ஒரு $50 to $90 எக்ஸ்ட்ராவா வந்து பே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு 5000-6000 ரூபாய் பர் TEU ஒரு பர் கண்டெய்னர். அதனால அதை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படின்றதுக்கு டைரக்டா டியூட்டிகோரினுக்கு இந்த பெரிய மெயின் லைன் வெசல்ஸ் வருவதற்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து இன்னும் 1-2 ஆண்டுகள்ல நடைபெற்று விடும். அப்படி நடந்ததுன்னா அப்ப டைரக்டா நம்ம வந்து எத்தனையோ போர்ட்ஸ்க்கு வந்து நம்ம டைரக்டா அனுப்பலாம். கொலம்போவோ சிங்கப்பூரோ ஜெபல் அலியோ அங்க போய் வந்து அது வந்து மாற்றப்பட்டு மெயின் லைனுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. Thank you so much, sir. Thank you so much, sir. இங்கிருந்து போலண்டுக்கு டைரக்ட் சர்வீஸ் இப்போது இல்லை. நாங்கள் யூரோப்பை சார் சொன்ன மாதிரி யூரோப்பை கனெக்ட் செய்யறதுக்கு வந்து மெயின்லைன் சர்வீஸோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அது அதன் பின்னர் அது நமக்கு அந்த யூரோப் பர்டிகுலர்லி ஜிப்ரு அண்ட் ஆண்ட்வெர்ப் போர்ட்டுகளை கனெக்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. Which product is being டெக்ஸ்டைல் மற்றும் மிஷினரி வந்து கண்டெய்னரைஸ் கார்கோல அதிகபட்சமாக ஹேண்டில் செய்யப்படும் ப்ராடக்ட்ஸ்களாகும். ரப்பர், கேஷ்யூ, காட்டன், எஸ் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், எஸ் logs, இதெல்லாம் கண்டெய்னரைஸ் ஐட்டம்ஸ். அபார்ட் ஃப்ரம் திஸ் ஆஃப் கோர்ஸ் கோல் அண்ட் ஃபர்டிலைசர் அண்ட் பெட்ரோலியம் அண்ட் ஆயில் அதெல்லாம் உண்டு. How are fares calculated depending on size or weight அப்படிங்கற ஒரு क्वेश्चन வந்திருக்கு. Sir, it is a combination, sir. They call it as a unit which is either whichever is higher, sir, either the cubic meters or the tonnage. So based on that the freight is calculated, sir. For containers it is 20 feet or 40 feet, sir. If you want the container, you have to pay on the container basis. Yeah. Yes, sir. For containerized cargo, it is based on 20 feet container or 40 feet container. And the lines sometimes on the containers also, if the product is like logs or scrap and all, so the weight plays a factor. So they may charge a little more for that containers, for the freight. Sir. But generally, the freight ton is called as either a cubic meter or a metric ton, whichever is higher, sir. And is there a difference when an exporter
wants a whole container or a part container னு ஒரு question வருது. So naturally sir, the part containers are consolidated into a full container and the freight forwarder tries to move through the line as a full container, sir. So they in turn pass certain one part of the benefits to the part container exporter, but naturally the part container exporter as a pro rata basis will be a little higher than the less container. LCL cargoes freight rate will be slightly higher than the FCL cargoes. But the LCL cargo exporter need not have to book a full container. They can book only their cargo, because a consolidator normally consolidates such many LCL cargoes into one container and then books it to the lines as one container. Yeah. Any more questions? Surrender message பத்தி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. Few words about surrender message. That is bill of lading related message, and it's related to customs. I will try to get you that details and send it to you. Please send a mail to me so that I can reply to them. So thank you so much sir. A lot of questions are coming and the consolidate பண்ணி கண்டிப்பா உங்க மெயிலுக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்றோம் சார். ஸோ உங்களோட இந்த செஷன் வந்து ஸோ இன்ஃபர்மேட்டிவ் சொல்றதோட அதுக்கு மேல ரொம்ப வெரி ஒரு enthusiastic motivating session for all the exporters, particularly இந்த கோவிட் சீசன்ல அடுத்து எக்ஸ்போர்ட்ஸோட அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஸ்பீச்சா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சேர்மன் சார். ஸோ எங்களோட ஃபார்மல் பிஃபோர் கன்க்ளூடிங் த செஷன் எங்களோட ஃபார்மல் வோட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து எங்களுடைய இபிசியோட இன்னொரு வைஸ் சேர்மன் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் சார் வந்து vote of thanks for the gathering வந்து ஆஃபர் பண்றதுக்கு நான் இன்வைட் பண்றேன். ராமகிருஷ்ணன் சார், கைண்ட்லி deliver your vote of thanks on behalf of our EPC sir. Yeah, thank you very much. Thank you. ராமகிருஷ்ணன் சார், நான் என்னுடைய மெயில் ஐடியை அனுப்புறேன். அதுக்கு நீங்க வந்து ரிப்ளை அதுக்கு அனுப்புங்க உங்களுடைய queries. ஓகே சார். வேற வரக்கூடிய queries-ஐ கன்சல்டேட் பண்ணி கண்டிப்பா மெயிலுக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்றோம் சார். சோ தட் நாங்க நெக்ஸ்ட் வீக் செஷன்ல உங்களோட ஆன்சர்ஸ் நாங்க அது எல்லாரோட கூட ஷேர் பண்ணும்போது பெட்டரா இருக்கும். வெரி குட், நன்றி. சார் ராமஸ் சார் லைன்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். சார் கேக்குதுங்களா? ஓகே சார் சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். கேக்குது சார். சார் ராமகிருஷ்ணன் பேசுறேன் சார். சார் இன்னைக்கு சேர்மன் சார் டி.கே. ராமச்சந்திரன் சாரும் நீங்க கொடுத்த பிரசன்டேஷன் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நிறைய விஷயங்களை சொன்னீங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்க கார்கோ கொடுத்தீங்கன்னா கூட நாங்க அனுப்பிட முடியும்ன்றத சொன்னோன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தெரியுது. நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த 2 மணி நேரத்துல கொடுக்க முடியுங்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சிஹெச் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்தாதாங்க முடியும், கட் ஆஃப் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே மீறி நீங்க 2 மணி நேரத்துல கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி 95,000 மெட்ரிக் டன்ஸ் ஹேண்ட்லிங் பண்ற மாதிரியான கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பான இந்த விஷயம்லாம் எங்க மெம்பருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கடந்த 2018 வந்து நாங்க வந்து சென்னையோடைய போர்ட் விசிட்டுக்கு நாங்க போயிருந்தோம் சார். இப்ப சேர்மன் ரவீந்திரன் சார் தான் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 250 இருந்து 280 பேர் முடிய நாங்க போயிருந்தோம். அதனால வந்து எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நாங்க தூத்துக்குடி போர்ட்டுக்கு 2 டைம் நம்ம விசிட் வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த டைம் அந்த கோவிடா இருக்கனால ஜனவரி மாசம் அல்லது பிப்ரவரி மாசத்துல நான் கான்டாக்ட் பண்ணி உங்களோட நான் தொடர்பு கொள்றேன் சார். அந்த நேரத்துல நாங்க எல்லாரும் தூத்துக்குடி போர்ட்டுக்கு வந்து விசிட் பண்ணி நிறைய நாலேஜ் உங்களோட எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கும் சார். இன்னைக்கு மீட்டிங் சிறப்பா நடத்தி கொடுத்த உங்களுக்கும் எங்களுடைய இபிசியோடைய வைஸ் சேர்மன் ராஜமூர்த்தி சாருக்கும் எங்களுடைய கோயம்புத்தூர் சாப்டர் பிரசிடென்ட் விஜய் விக்ரம் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன். இன்னைக்கு மீட்டிங்ல வந்து 175 பேர் பயன்பெற்று இருக்காங்கன்ற கருத்தையும் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you everyone. After this corona issues, please plan a visit to Viewers Report. We welcome you. Definitely sir. Definitely sir. Sure sir. It's a high pleasure sir. So இந்த Zoomல மட்டும் இல்ல சார், நம்ம FB liveலயும் hundreds of people இந்த ப்ரோக்ராமை வாட்ச் பண்ணிருக்காங்க சார். ஸோ
உங்களோட ஸ்பீச் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்திருக்கும் சார். ஸோ we thank wholeheartedly from our EPC family, sir. Thank you so much. Thank you and goodbye. Thank you, sir.